நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் 60க்கும் அதிகமான மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்தது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய 7 பேர் முழு மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அதாவது 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் 14 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வில் ஒரே தேர்வு மையத்தில் 7 பேர் முழு மதிப்பெண்களை எடுத்திருப்பது என்பது எப்படி சாத்தியம் என்றும், கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிந்ததா, அதன் காரணமாகத்தான் ஒரே தேர்வு மையத்தில் இத்தனை முழு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு சாத்தியமானது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரளாவின் கோழிக்கேட்டை சேர்ந்த நீட் பயிற்சி மையத்தின் சார்பில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு நடைபெற்ற போதே இந்த கேள்வித்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அப்போது தேசிய தேர்வு முகமை பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தது. ஆனால் இந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்த வழக்குடைய பின்னணி என்ன காரணத்திற்காக இதற்கு தடை விதிக்க கோரிக்கை வைக்கிறாங்க? நீட் தேர்வில் வழங்கப்பட்டுள்ள அந்த கருணை மதிப்பெண்களை நீக்க வேண்டும் எனவும் நீட் தேர்வினுடைய முடிவுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தான் கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த சைலம் நீட் பயிற்சி மையத்தினுடைய சார்பாக அதனுடைய தலைவர் அதனுடைய நிறுவனர் லிஜேஷ்குமார் என்ற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். மிக முக்கியமாக இந்த மனுவை பொறுத்த அளவில் நடைபெற்று முடிந்து வெளியான நீட் தேர்வு முடிவுகள் என்பது ஏற்புடைய வகையில் இல்லை. பல்வேறு குளறுபடிகள் அதில் ஏற்பட்டுள்ளது. அதனை தேசிய தேர்வு முகமையானது முறையாக சரி செய்வதற்கு தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் இந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கருணை மதிப்பெண்களை நீக்கி புதிய தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் அதனை சரியான நேரத்தில் தேசிய தேர்வு முகமையானது கையாளவில்லை. இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் இந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வுடைய முடிவுகளுக்கு தடை விதித்து கருணை மதிப்பெண்களை நீக்கிவிட்டு புதிய தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்த மனுவில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.